ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப ஃபேமஸான சூப்பரான ஒரு ரெசிபி தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். மதுரை பால் பன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 2 ஏலக்காய் விதைகளை போட்டு நல்லா அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1/4 கப்பு தயிர் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நுர கிளம்புற அளவுக்கு. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நுர கிளம்புற அளவுக்கு அடிச்சுக்கணும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு பவுலில் 1 கப்பு மைதா போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச சர்க்கரை பொடியும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, வெறுமனையாகவே மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கலந்து வச்ச தயிரை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கிட்டோம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியை தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது எந்த அளவுக்கு இருக்கணும்னா பாருங்கள், இந்த அளவுக்கு ஸ்டிக்கியாக இருக்கணும். மெதுவடைக்கு மாவு அரைக்கிறோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு பதம் இருக்கணும். அப்போ தான் இது போண்டா மாதிரி போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இதை மூடி நம்ம ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊற விட்டுறலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சு 1 கப்பு சர்க்கரை, 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நம்ம சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்கலாம். இது நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பித்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போதும். குலாப் ஜாமுனுக்கு நம்ம சிறப்பு பதம் பார்க்குறோம் இல்லைங்களா, அதே அளவுக்கு தான் ஒரு அரை கம்பி பதம் இருந்தால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 3லேருந்து 4 ட்ராப்ஸு எலுமிச்சை ஜூஸை விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் எதுக்குன்னா கன்சிஸ்டன்சி மாறாமல் இருக்கிறதுக்கு. இப்போ நம்ம ஊற வச்ச மாவை எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா ஊறிடுச்சு. கையில் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தேவையான சைஸு பெருசாவோ சின்னதாவோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் சின்ன சின்னதாக போட போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம போண்டாவாக போட்டு எடுத்துக்கலாம். எப்பவும் போல தான் சைடில் நமக்கு ப்ரௌனாக வரும்போது நம்ம திருப்பி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக இருக்கணும். நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததும் நம்ம எடுத்துக்கலாம். மிதமான சூடில் வேக வைக்கணும். நம்ம ஹை ஃப்ளேமில் நம்ம வச்சோம்னா வெளியே வெந்திருக்கும், உள்ளே வேகாது. அவ்வளோதாங்க, இந்த பன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம சுகர் சிரப்பில் போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கலாம். சூடாக போடக்கூடாது. சூடாக போட்டோம்னா குலாப் ஜாமுன் மாதிரி நல்லா ஊறிடும். கொஞ்சம் ஆற வச்சு நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும்போது போட்டு எடுத்தோம்னா மேல் லேயர் மட்டும் ஊறி இருக்கும், உள்ளே அப்படியே இருக்கும். பார்க்குறதுக்கு சூப்பராகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சாப்பிட்டா அதோட சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். உடச்சி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.